நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபத்தினுடைய ஐயா ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 450வது வீடியோ. இது எப்பயுமே இந்த 10 வரதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஆசை எனக்கு. மிச்சதெல்லாம் பண்ணால் கூட இந்த மாதிரி முக்கியமான இது 10, 20, 50, 100 இது மாதிரி வரும்போது அதுக்கு தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இது என்னுடைய சிஷ்ய பையனான ஆனந்தகரி என்கிட்ட பேசியிருந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. இப்போ எல்லாம் ஸ்ரீவித்யாவில் எல்லாம் பார்த்துட்டுருக்கோம். அன்னபூர்ணி கூட பார்த்தாச்சு, அங்கே பிரத்திங்க தேவை பார்த்தாச்சு. இப்போ மெயினாக அஸ்வாரூடாவும் சம்பத்கரியும் சொல்லலை ரொம்ப. ஏன்னா நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது எல்லோரும் ஜபத்தை நிறைய சேர்த்துனாலும் கஷ்டம். ஆனால் அஸ்வாரூடா சம்பத்கரி வி கே நாட் லீவ். ஸோ அதை பற்றி கவரேஜ் பண்ணோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த 450வது வீடியோவில் அஸ்வாரூடாவையும் சம்பத்கரியை பார்க்க போகிறோம். அஸ்வாரூடான்ற தேவதை யார்? அம்பாளுடைய மேல் 2 கரங்களை, அது புவனேஸ்வரி ஆக்கணும், ராஜராஜேஸ்வரி லலிதியாக இருக்கட்டும், பாசம் அங்குஷம் வச்சுருக்கா. பாசக்கயிறு இடது கையிலையும் மேல் கையில், வலது கையில் அங்குசத்தையும் வச்சுருக்கா. முன்கையில் கரும்பு வில் இக்ஷுகோதரன்னு சொல்லப்படுறது. புஷ்ப பானம் 5 பானங்கள் வச்சுருக்கா. ஸோ கரும்புன்றது மனோரூபேஷ கோதண்ட பஞ்ச தன்மாக்கசாயக அப்படின்னு வருது லலிதா சதநாமத்தில். ஸோ இந்த மனோரூபேஷ கோதண்டன்றது மனமாகிய அதெல்லாம் மனசு மாதங்கின்னு சொல்லியிருக்கு. மாதங்கி கரும்புலே உதயமானதுனால மனசான மாதங்கி. ஸோ அது மனோரூபேஷ கோதண்டாம். ஸோ மனசோட ரூபமாக இருக்காவும். ஸோ அதனால தான் மனசு சொல்கிறது கேட்கணும். நம்ம அச்சாட்டு தரமாக கேட்க மாட்டேன்றாங்க. அடுத்ததாக புஷ்பபானம் என்னது? பஞ்ச இந்திரியங்கள். அதுலேருந்து இதுலேருந்து கரும்புலேருந்து வரவு மாதங்கி, இந்த பஞ்சபானத்துலேயும் வரது பஞ்ச இந்திரியங்களுக்கு இருக்கிற வாராகி. இந்திரிய கட்டுப்பாடுக்கு வாராகி தான் மெயின். ஸோ அதுலேயும் வரா. என்ன 5 மலர் மாடங்கள் சொன்னால், இது செந்தாமரை புஷ்பம், செவ்வல்லி, செவ்வாம்பல், செங்கழுநீர், மாம்பூ. செங்கழுநீர் பூ தான் நீலோத்பலம் புஷ்பம். செங்கழுநீர் புஷ்பம் பேர். காஞ்சிபுரத்தில் செங்கழுநீர் ஓடை தெருன்னு தெருவே இருக்குது. அதே மாதிரி திருவாரூரில் கமலாம்பாளுக்கு சாத்துவா, சாகராஜுக்கு சாத்துவா. இது நீலோத்பலம் தேவலோகம் பண்ணதுனால அவ்வளோ ஈஸியாக வளராது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அந்த செடியை. ஒரு குழந்தையாடும் பார்த்து பண்ணால் தான் வளரும் அது. ஸோ கம்மிங் டு திஸ் அஸ்வாரூடா சம்பத்கரி. ஸோ அஸ்வாரூடான்ற தேவத்தை அம்பாளுடைய இந்த பாசக்கயிறில் பாசக்கயிறு சாட்டையாடு அடிக்கிறான். இந்த குதிரையை ஓட்டும் போது அவள் வச்சிருப்பான். அந்த அஸ்வாரூடான்ற தேவத்தை ஒரு கையில் பாசக்கயிறு காமிச்சிருக்கா. ஆனால் ரவிவர்மா பெயிண்டிங்கில் பார்த்தோம்னா தங்க பெரம்பு வச்சுன்னு உருக்கி பார்த்து தங்கம் போல் இருக்கா. சகப்பு புடவை கட்டின்னு இருக்கா. வெள்ளை யானையில் உட்காந்துருக்கு, வெள்ளை குதிரையில் உட்காந்துருக்கான்னு வருது. அவள் உட்காந்துருக்க குதிரை பேர் அபராஜித்தம். அந்த குதிரையை விட்டு இறங்கவே மாட்டாளாம். அதே மாதிரி சம்பத்கரின்ற தேவதை ரணகோலாகலம்ன்ற யானை மேலே உட்காந்துருக்கா. அவள் அங்குஷத்தில் வந்தவள். நம்ம ஆணவத்தெல்லாம் அடக்கிறவோ அவள் தான். அஸ்வாரூடா செய்கிற பாசக்கயிறுலேருந்து பாசத்துக்கயிறை வச்சுட்டு அதில் உதயமாகி நம்ம பந்த பாசத்தெல்லாம் அறுக்கிறா. இந்த அங்குஷத்தில் வருது ஆணவத்தை உடுக்கிறா. அதாவது மனசு குரங்குத்தனம் பண்ணுறது சில நேரத்தில். ஸோ இந்த அங்குஷம் பெரிய யானை, பிரம்மாண்டமான உருவம். அது காதில் தொங்க விட்டுருப்பான். இந்த மாதிரி ஒரு கொக்கி ஆட்டம் போட்டு தொங்க விட்டுருப்பான். ஒரு ஈட்டி ஆட்டம் இருக்கும் அங்குஷம். ஸோ அந்த அங்குஷத்தை பார்த்தா பயப்படாது. ஸோ இப்போ 2 பேரும் அதில் தான் உதயமாறா. இப்போ யானைப்படைக்கு தலைவி, அவள் குதிரைப்படைக்கு தலைவி. திரும்பியும் சொல்கிறேன், அஸ்வாரூட குதிரைப்படை தலைவி. அவள் குதிரை பேர் அபராஜித்தம். இப்போ யானைப்படை தலைவி, அந்த யானை பேர் ரணகோலாகலம். ஸோ இந்த மாதிரி இப்போ 2 பேருமே இந்த பண்டாசுர பதத்தில் நிறைய வேலை பண்ணியிருக்கா. அவள் அதாவது அஸ்வாரூடா திஷ்ட அஷ்ட கோடி பிராப்த கோடிக்கணக்கான குதிரைகள் மத்தியில் தான் இந்த அபராஜித்தன்ற குதிரையில் ஏறி பவனி வரா. அதே மாதிரி சம்பத்கரி ஆரூட சிந்தூர பிரஜிதேவித, இதெல்லாம் லலிதா சாஸ்திரம் வெர்சஸ். ஸோ அதில் அப்படி சொல்லப்படுது, இதில் அப்படி சொல்லப்படுது. இதுக்கு ஒரு கதை மட்டும் சொல்கிறேன்.
பாஸ்கராயர்ன்ற பெரிய மகான் சௌபாகிய பாஸ்கரன்ற நூலை எழுதினவர். காசியில் பெரிய மகாயாக கிரமம் ஸ்ரீவித்யா யாகம் பண்ணுறார் அவர். அது ஓவர் இந்தியா எல்லாரும் வர டிசைட் தெரிஞ்சு. அந்த காலத்து கம்யூனிகேஷன் இஸ் வெரி 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 ஸ்லோ. இருந்தாலும் அவள் வந்து டெலிபதியில் உரையாடிப்பாள். மோரோவர் ஓலை மலர்கள்லாம் அனுப்பிச்சு எல்லாரும் வந்திருக்கா. அது மாதிரி வரும்போது காசியில் இந்த பாஸ்கராயரை அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு சில அந்தாண்டர்கள் இருந்தா. அப்போ ஒருத்தன் கேட்குறான், இந்த மாதிரி எழுதியிருக்காள். முதல்ல ஒருத்தன் கேட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி 64 கோடி யோகினிகள் சொல்கிறாள், அதை ப்ரூவ் பண்ணுறாளா அப்படிலாம் சொல்லுவாங்க சார். சரின்றார். அது பேரெல்லாம் சொல்லுங்க. அந்த 64 கோடி யோகினிகணங்களுடைய 64 லீடர்ஸ் தான் நம்ம சொல்கிறது நாமாலியில் வருது. நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். இந்த நாமாலியில் வரக்கூடியது வந்து அதுலேருந்து தான் வருது. அடுத்ததாக அப்புறமா இந்த ரணக்கோலாக்கலம் அதை பற்றி கேட்குறான். ஸோ இப்போ வந்து இந்த யோகினிகணங்கள் பேரெல்லாம் சொல்லுங்கன்றார். அப்போ பாஸ்கராயர் தியானம் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிறார், எழுதிங்கன்றார். மட்டான்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறார். ஒவ்வொரு யோகினி சொல்லும்போது அவள் ரூபலாமணி சொல்லலாம், அவள் என்ன வஸ்திரம் கட்டின்னுக்கா சொல்லலாம், இதெல்லாம் சொல்லணும். சொல்லிட்டே வர்றார். அப்போ அங்கே இருக்கவெல்லாம் இப்படி சொல்கிறாருன்னு வாட்சம். அப்போ குங்குமானந்த சித்தனுக்கு ஆட்சியில் இருந்தார். அவர் வந்து என்ன சொல்கிறார், மூட ஜனங்களை அவர் சொல்லோட அவருடைய தோளில் வலது தோளில் கிளியா அம்பாள் அவருடைய அக்கௌண்ட்டுக்கா அவள் சொல்கிறது அவள் தாண்டா சொல்கிறா அப்படின்றார். அது எப்படி தெரியும்னு போகும்போது அவள் கமாண்டர் தண்ணி எடுத்து அவள் கல்லில் தெளிக்கிறார். பார்த்தா இப்போ வந்து என்ன ஆகுது, ஊத்துற கங்கையிலேருந்து எழுந்து வந்து சொல்லிட்டு போகிறா, கும்பிட்டுட்டு போகிறா. பாஸ்கராய 64 கோடி யோகினிகணங்கள் வர அவள் பேரெல்லாம் சொல்லி முடிக்கிறார். இந்த அஸ்வாரூடா திஷ்டிதாற்ற கோடி கோடி வராவதாக கேட்கும்போது அந்த தண்ணியை தெளிக்கிறார். அவள் மேலே பார்த்தா சட 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 குதிரை டக் 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 டக்குன்னு போடுதுமா. அது மாதிரி கோடிக்கணக்கான குதிரைகள் போடுது. அதில் நடுவில் அரவணைச்சு வர அம்பாள். அது சம்பத்கடி சமாரோட செந்தூர பிரச்சிதே பித அதுக்கு வந்து இன்சிடெண்ட்டாக சொல்லப்படல. இந்த ரணக்கோலாக்கலத்தை பற்றி எவ்வளோ சொல்லப்படல. இந்த அஸ்வாரூடாக்கு காமிக்கிறார். அடுத்ததாக இந்த பேரெல்லாம் சொல்லுங்கன்னு அதையும் வந்து அப்போ சொல்லிடுறார். அப்போ அவளெல்லாம் கடிச்சிக்கிறார் குங்குமான சித்தர். இந்த குங்குமான சித்தர் விபூதியை கொடுத்தா குங்குமம் மாறிடுமா. அப்போ ஏற்பட்ட மகான் அவன் மூட ஜனங்களே திருப்பி எல்லாம் பேசாதும் போது அப்புறமா தான் அடக்கிறாவ. அப்போ யார் வந்து உட்காந்துருக்காங்கன்னா பாஸ்கராய வலது தோளில் அம்பாள் அவருடைய கிளியா உட்காந்து அவதான் சொல்கிறா எல்லா பேரையும். ஸோ இதெல்லாம் காசியில் நடந்தது சொல்லப்பட்டது அந்த காலத்தில். இப்போ இந்த மந்திரம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அஸ்வாரூடாக்கான மந்திரம். அஸ்வாரூடா வழிபட்டால் என்ன நடக்கும், சம்பத்கரியை வழிபட்டால் என்ன கிடைக்கும், அது மெயினாக தெரியணும் இல்லையா நமக்கு. சம்பத்கரியும் செல்வத்துக்கு அதிபதி, மகாலட்சுமி ஸ்வரூபம். இவன் வந்து வெற்றிக்கு அதிபதி யார், அஸ்வாரூடா. ஒரு நம்ம வந்து ஜாபில் கோலோட் சொல்லணும்னா அஸ்வாரூடா மந்திரம் கற்றுக்கணும், நல்லா புரிஞ்சுங்க. இது பெரிய வந்து இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, யார் வேணால் மந்திரம் சொல்லலாம். அதை இது சொன்னால் என்ன லாபம்னா யூ வில் பி தி லீடர் ஃபார் யுவர் ஐடி கம்பெனியில் இப்போ லீடர்ஷிப் எல்லாம் சொல்கிறாள். அவள்லாம் வரணும், முன்னுக்கு வரணும்னா அஸ்வாரூடா மந்திரம் சொன்னால் வரலாம். இப்போ ஒரு மந்திரம் பார்க்க போகிறோம். முன்னாடி சொன்ன மாதிரி பிடிஎஃப் யாருக்கா வேணும்னா அனுப்பிச்சி வைக்கிறேன். இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட்னா விட்டுருங்க. அஸ்வாரூடா மந்திரம். ரிஷ்யாதி ஞாசம். பிரம்மா ரிஷி விராட்சந்தக அஸ்வாரூடா தேவதா ஆம் பீஜம் ஹ்ரீம் சக்திக்கு குரோம் கீலகம். ஆம் பீஜம் ஹ்ரீம் சக்திக்கு குரோம் கீலகம். கரண்யாசம் அதாவது அங்கன்யாசம் கரண்யாசுக்கு ஓம் ஆம் ஓம் ஈம் ஓம் ஊம் ஓம் ஐம் ஓம் ஓம் பட் ஓம் அக. இதுதான் வந்து இது அங்கன்யாசத்தில் வருவாது. அடுத்து தியானம். இதில் வந்து ரக்தாமஸ்வாதிரூடாம் சசிதர சகல சம்பத்த மௌலீம் திரிநேத்ராம் பாசமே பாசே நபத்யம் சாத்தியம் சமர்சர விபசாம் தட்சிணேன ஆதயந்தீம் ஹஸ்தே நான்யே தேவேத்ரம் வர
கனகமயம் தாரயந்தி மனோஜ்வாம் தேவி ஞாயேத யஸ்திராம் குஷபரநபிதாம் திவ்யாஹாராம் விராபிராம் திவ்யஹாராம் விராமமாம். மூலமந்திரம். ஓம் ஆம் க்ரீம் க்ரோம் ஏகி ஏகி பரமேஸ்வரி ஸ்வாகா. ஓம் ஆம் க்ரீம் க்ரோம் ஏகி ஏகி பரமேஸ்வரி ஸ்வாகா. ஓம் ஆம் க்ரீம் க்ரோம் ஏகி ஏகி பரமேஸ்வரி ஸ்வாகா. அதனுடைய மூலமந்திரம் அது. அஸ்வாரூடான்ற அந்த தேவதை எப்படி இருக்கா? இது ரவியோட மலாற்று 2 கை வெள்ளை அபராஜித்தன்ற குதிரையில் ஆரோகணத்தை வர அம்பாள் கையில் தங்க பெரம்பு வச்சுன்னு வர. தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, சான்ஸ்கிரிட் இருக்குது. நம்ம ஒன்று இதுவும் வச்சுருக்கார். அடுத்து சம்பத்கரி. சம்பத்கரி வந்து நான் திரும்ப சொல்கிறேன். ரணகோலாகலம். இந்த யானையில் உட்காந்துருக்கா அம்பாள். அம்பாள் உருவம் சின்னதாக இருக்குது, யானை பெருசாக இருக்குது. இதில் இப்போ வந்து ஒரு கையில் அங்குசம், ஒரு கையில் பாசம், ஒரு கையில் சூலம் இதை வச்சுட்டு ஒரு கையில் கதை வச்சுட்டுருக்கா. மகாலட்சுமி ஸ்வரூப்பம்னு சொல்லியிருக்கவில்ல. இப்போ சம்பத்கரி மந்திரம். ரிஷ்யாதி நியாசம் கண்ப ரிஷிகி காயத்ரி சந்தக சம்பத்கரி தேவத கரநியாசம் ஹிருதயாதிநாசம். க்ளீம் ஹைம் ஹசௌக் சௌக் ஹைம் க்ளீம். தியானம். அநேக கோடி மாதங்க துரங்க அதபக்திபிஹி சேவிதாம் அருணாகராம் வந்தே சம்பத் சரஸ்வதி. திரும்பி படிக்கிறேன். அநேக கோடி மாதங்க துரங்க அதபக்திபிஹி சேவிதாம் அருணாகாராம் வந்தே சம்பத் சரஸ்வதி. மூலமந்திரம். ஓம் க்ளீம் ஹைம் ஹசோ 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 சௌ ஹைம் க்ளீம். ஓம் க்ளீம் ஹைம் ஹசோ சௌ ஹைம் க்ளீம். ஓம் க்ளீம் ஹைம் ஹசோ சௌ ஹைம் க்ளீம். இது சம்பத்கரியோட மூலமந்திரம் பார்த்தாச்சு. தயவுசெய்து சம்பத்கரி மந்திரம் சொல்லினா வீட்டில் செல்வ வளம் பெருகும். அஸ்வாரூட மந்திரம் ஆளுமை உண்டாகும். ஆஃபீஸில் இப்போ நிறைய காம்ப்ளிகேஷனாக இருக்குது எல்லா இடத்துலையும். ஸோ இந்த ஆளுமை வேணும்னா ஒரு அலுவலகத்துலேயோ வியாபாரத்துலேயோ ஆளுமை வேணும்னா அஸ்வாரூடாவை இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி வழிபடணும்னு சொல்லியிருக்கேன். இதை சொல்லி நான் இந்த 450வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.